ஒரு முறை ஒரு பாலைவனத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்தாங்கன்னா நடந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்த எடுத்து அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு நடந்து அவங்க எங்க போகணுமோ அங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா போகும்போது திடீர்னு என்ன செய்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வந்துடுது. ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, அடுத்த ஃப்ரெண்ட கோவத்துல கை நீட்டி அடிச்சிட்டாரு. அடிச்சதும் அந்த ஃப்ரெண்டுக்கு வருத்தம். ஆனா அந்த ஃப்ரெண்டு உடனே ரியாக்ட் பண்ணல. இப்ப நம்மள யாராவது திட்டா நம்ம என்ன செய்வோம், உடனே என்ன செய்வோம், திருப்பி திட்டுவோம். அதே மாதிரி யாராவது அடிச்சா நமக்கும் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கை அவங்கள அடிக்க போகும். ஆனா இவர் அடிக்காம உட்காந்து அவங்க ஒரு பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொன்ன அந்த சாண்ட்ல எழுதுறாரு, இன்று என் ஃப்ரெண்டு என்ன அடிச்சிட்டான் அப்படின்ட்டு எழுதிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு இடத்துல நல்ல தண்ணீர் இருக்க மாதிரி ஒயாசிஸ் பாக்குறாங்க. பார்த்ததும் சரி நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போறாங்க. இந்த அடி வாங்கின ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவரு இறங்கி போகும்போது பார்த்தா அது ஒரு குழி, சேற்று குழி. அந்த மயர்ல அப்படியே உள்ள போய் உள்ள முழுக பாக்குறாரு. இந்த ஃப்ரெண்ட் அடிச்சான் இல்லைங்களா, அவன் உடனே என்ன செய்யறான், காப்பாத்த போறான். காப்பாத்தி அவனை வெளியில கொண்டு வந்துடுறான். இந்த அடி வாங்கினதும் ஒரு ஆளு, அந்த ஆபத்துல போனதும் ஒரே ஆள் தான். இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயும் இவர் என்ன பண்றாரு, டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்றாரு. இப்ப என்ன பண்றாருன்னா அவருடைய ஃப்ரெண்டு ஒரு கல்ல பாக்குறாரு. பக்கத்துல ஒரு கல்ல பார்த்துட்டு அங்க எழுதுறாரு, இன்று என் ஃப்ரெண்டு என்னென்ன செய்தான், காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப அவன் கேட்டான், நான் உன்னை அடிச்சப்ப நீ என்ன செய்யற, மணல்ல எழுதுற, இப்ப கல்லுல எழுதுறியே ஏன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றான், நீ என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன். நான் நீ ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சப்ப ஏன் மணல்ல எழுதுனா எனக்கு தெரியும், கண்டிப்பா காற்று என்ன செய்யும், அதை அழிச்சு, அது எனக்கு ஞாபகத்துக்கு வராது. ஆனா அந்த கல்லுல எழுதுனா அது எப்பொழுதுமே நிலைச்சிருக்கும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்யறான், அவன் வேல்யூ பண்றான். அது மெயின்லி என்னன்னா ஃபர்கிவ்னஸ். அவன் கோவப்பட்டு மன்னிக்காம மனசுல வச்சிருந்தா என்ன ஆகும், இன்னும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். அதனால நம்ம என்ன செய்யணும், யாராவது நமக்கு தவறுகள் செய்திருந்தா அவங்கள மன்னிச்சிடணும். மன்னிக்கும் போது அது நமக்கு நல்லது. அதே போல நல்லது செய்யும் போது நம்ம அவங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும், நன்றியோடு இருக்கணும். ஏசப்பா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருக்காரு. நாம என்ன செய்யணும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். எபேசியர் 4:32 சொன்னது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு யாராவது உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருந்தா மன்னிக்காம அந்த ஒரு இதோடு இருக்கீங்களா, தயவு செய்து அவங்கள மன்னிச்சிடுங்க. காலையில சந்தோஷமா எழுந்து அவங்களோட பேசுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.